ஏசியன் கான்டினென்ட்லேயே மிகப்பெரிய லைப்ரரி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஏசியன் கான்டினென்ட்லேயே இருக்கிற மிகப்பெரிய லைப்ரரி இந்த லைப்ரரி தான். இந்த லைப்ரரி சீனாவில் இருக்கு. சீனாவில் இருக்கிற இந்த லைப்ரரி பேர் நேஷனல் லைப்ரரி ஆஃப் சீனா. ஏசியன் கான்டினென்ட்லேயே 2வது மிகப்பெரிய லைப்ரரி நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதுவும் சென்னையில் தான் இருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகம். 8 ஏக்கர் பரப்பளவுல 8 தளங்களை கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம். பழமையான ஓலைச்சுவடிகளை சேகரித்து வச்சிருக்கிற அரசு கீழ்த்திசை நூலகமும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தான் இருக்குது, 7வது தளத்துல. ஏசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழியில் இருக்கிற அனைத்து ஓலைச்சுவடிகளுமே இங்க பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பொது நூலகம் திருவனந்தபுரத்தில் இருக்கிற இந்த நூலகம் தான். உலக அளவுல அதிகமான தமிழ் புத்தகங்களை கொண்டிருக்கிற கன்னிமாரா நூலகம் சென்னையில் இருக்கிற எழும்பூர்ல தான் இருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய லைப்ரரி கொல்கத்தாவில் இருக்கிற நேஷனல் லைப்ரரி தான். 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுச்சு. சிறந்த நூலகர்களுக்கு கொடுக்கப்படுற விருது ரங்கநாதன் ஐயா விருது. ரங்கநாதன் ஐயா அவர்கள் ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ், நூலக விதிகளை உருவாக்கியவர். லைப்ரரியே படித்து தன்னோட அறிவையும் தன்னையும் வளர்த்துக்கிட்ட சில பேர்த்த பற்றி பார்க்கலாம். அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, இவங்க எல்லாமே லைப்ரரியில் படித்து தன்னையும் தன்னோட அறிவையும் வளர்த்துக்கிட்டாங்க. ஆனால் நம்மள நிறைய பேர் லைப்ரரி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வருத்தத்துக்குரியது.